Taste the Daily. திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அரசு கலைக்கல்லூரிகளின் கௌரவ விரிவுரையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியமாக 57,700 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் விழுப்புரம், திண்டிவனம், திருவெண்ணைநல்லூர் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு கல்லூரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த ஊதியமான 50,000 வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடைமுறைப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சியை விரிவுபடுத்த அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகளை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் அவ்வாறு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோவதோடு வரிச்சுமை அதிகரிக்கும் உள்ளிட்ட பல காரணங்களால் பெருந்தரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கீழப்புலியூர், மேலப்புலியூர், புலியூர், வடக்குவேலி, பொருக்கமேடு, மேப்பலம், வெள்ளக்குடி, தென்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதை கைவிட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.